உங்க மருமக ஜனனி விட பாப்பா. அக்கா என்ன பேசுற நீ? மேகலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? மேகலை, இந்த குடும்பத்தை ஏன் அப்படி சித்திரவதை பண்றீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் போயிடுங்க. துளசி, ஒரு நிமிஷம். அவங்க என்னன்னு சொல்லட்டும். சொல்லிட்டு அப்புறம் கிளம்பட்டும். சொல்லுங்க. என்னங்க இவங்க சொல்றாங்க? ஜனனி என்ன பண்ணா? சொல்லுங்க. இதோ நிக்கிறாளே இந்த ஜனனி, இவ கர்ப்பமாவே இல்ல. உண்மையை சொல்லணும்னா ஜனனிக்கு கர்ப்பப்பையே இல்ல. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஏய் ஜனனி, என்னம்மா சிரிக்கிற? ஏய், என்ன பார்த்து சொல்லு. என்ன பாரு ஜனனி, என்ன பாருன்னு சொன்ன. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன பார்த்து சொல்லு ஜனனி, உண்மையா? மேகலை, முதல்ல இங்க இருந்து மரியாதையா போயிடுங்க. இதுக்கு மேல நீங்க எதுவுமே பேச வேண்டாம். ஏய் இரு, அவங்க முழுசா சொல்லிட்டு போகட்டும். இப்பதானே இன்டர்வெல் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு பாதி இருக்கு. அதையும் சொல்லிட்டு போகட்டுமே, அப்பதானே எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஜனனி என்ன பாரு, மேகலை சொல்றதெல்லாம் உண்மையா? ஜனனி, பொய் சொன்னியா? சொல்லு, பொய் சொன்னியா நீ? பொய் சொன்னது ஜனனி மட்டும் இல்லப்பா, அந்த துளசியும் தான். ரொம்ப நல்லவன்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்களே, துளசியும் சேர்ந்துதான் உங்களை ஏமாத்திருக்கானே. துளசி, ஜனனி ரெண்டு பேருமே பெரிய ஃப்ராடுங்க. சிவாவுக்கு ரம்யா தான் சரியான பொண்டாட்டி. ரம்யா தான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா இருப்பா. ரத்த சொந்தம், விட்டு கொடுக்கவும் மாட்டா. ஏமாப்ல, ரம்யாவுக்கு பிடிச்சிட்டா போதுமா? சிவாக்கு பிடிக்கணும்ல? அம்மா, என்னம்மா பேசுற நீ? அந்த ஆள் தான் ஏதோ உளறிட்டு இருக்காரு. ஏய் ஜனனி, துளசி, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? அது இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். அம்மாடி துளசி, என்ன சொல்றாங்க இவங்க எல்லாம்? நீ சொல்லுமா. நீ சொன்னாதான் நான் நம்புவேன். நீ சொல்றத நான் தெய்வ வாக்கா எடுத்துப்பேன். நீ சொல்லு துளசி. அண்ணி, இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். என்னன்னு சொல்லுங்க அண்ணி. ஆமா,